ஒரு சிலரின் அரசியல் லாபத்திற்காக சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகெட்ட அரசியல் என்று சாடியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்டிய மதுரை மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். மதுரைக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றார். அப்போது 1,211 பயனாளிகளுக்கு 174 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 3,065 கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மதுரையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்து வருவதாக கூறினார். நாம் வளர்ச்சி அரசியலை பேசினால் எதிர்க்கட்சிகள் வேறு அரசியல் செய்வதாக சாடிய அவர் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் முறியடிப்போம் என்று திட்டவட்டமாக கூறினார். திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாட சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என்றும் வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் மதுரை மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா கலவர கும்பலை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடிச்சு விரட்டடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் மண்ணில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறினார். டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும், ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டைகள் போட்டாலும், எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் 1 வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம். பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம் உருவாகலாம். ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். இந்நிலையில் தேர்தல் நெருங்குவதால் தான் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகுகிறோம் என்று முதலமைச்சர் கூறியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அங்காளி பங்காளிகள் அது இந்த வசனம் எதுகை மோனே நல்லா தான் இருக்கு. நாங்கெல்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்ததுடன் அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்தது மாபெரும் தவறு என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இண்டிகோ விமான சேவை 6வது நாளாக பாதிக்கப்பட்ட நிலையில் 610 கோடி ரூபாய் விமான கட்டணத்தை பயணிகளுக்கு திருப்பி அளித்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானிகள் பற்றாக்குறை காரணமாக முடக்கிய இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவை படிப்படியாக சீராகி வருகிறது. எனினும் 6வது நாளாக நேற்று நாடு முழுவதும் 560 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அதிகபட்சமாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் 115 விமானங்களும், மும்பையில் 112 விமானங்களும், டெல்லியில் 109 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து புறப்படும் 50 விமானங்களும், சென்னைக்கு வரும் 50 விமானங்களும் என 100 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் 1வது உள்நாட்டு முனையத்தின் புறப்பாடு பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது.
சென்னையில் விமான சேவை சீராகாததால் பயணிகள் தவித்தனர். காலையில் வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நானும் ஆன் டைமில் இருக்குன்ட்டு நேற்று ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். காலைல வரைக்குமே எதுவுமே சொல்லலை இவங்க. காலைல பார்த்தா ஃப்ளைட்டு கேன்சல்னு வந்திருக்கு. வந்ததுக்கு போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் அது எங்களுக்கு கேரண்டி சொல்ல முடியாது. மும்பைக்கு எந்த ஃப்ளைட்டுமே கேன்சல் ஆகல, மற்ற அதர் ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் புக் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. எங்களுக்கு எந்த இன்டிமேஷன்லாம் வரல. டேரெக்டாக வந்தோம், இப்போது போர்டிங் ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு மட்டும் இருக்கலாம். கன்ஃபார்ம்ன்றது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ கேப்டன் அவைலபிலிட்டியை பொறுத்து அதுக்கேற்றப்பில் தான் உங்களை அனுப்ப முடியும். அது எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டணத்திற்கான உச்சவரம்பை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ள போதிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். அதாவது ஒர்க்கில் போய் ஜாயின் பண்ணோம், இப்படின்ட்டு இழுக்கடிச்சிட்டே இருந்தேன். மற்ற ஃப்ளைட்லாம் 25,000 30,000க்கு மேலே வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கோவையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் செய்வதறியாது தவித்தனர். தம்பி அமெரிக்காவிலிருந்து வந்தார். நாளைக்கு காலையில் அமெரிக்கன் கான்சுலேட்டில் அப்பாயின்மெண்ட் அவருக்கு. நேற்று நைட் வருதுங்க கேன்சலேஷன். அது அடுத்த அப்பாயின்மெண்ட் 6 மாதம் ஆகும் மறுபடி கிடைக்கிறதுக்கு. சரியா? அங்கே குடும்பம் எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டு இங்கே உட்காந்துக்க வேண்டியதானுங்க 6 மாதம். booked my flight because otherwise I have to take a taxi or something 8 hours ஆகும். அதான் I don't take risk. I don't want to mix my connecting flight. அதனால் வந்தோம். So they given me a new ticket. Let us hope. இந்நிலையில் விமான சேவை 95% சீரானதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மொத்தம் உள்ள 138 இடங்களில் 137 இடங்களுக்கு விமான சேவை வழங்கி வருவதாகவும் மொத்தம் 2300 விமானங்களில் 1650 விமானங்கள் வரை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாளுக்குள் நிலைமையை சீராக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான கட்டணத்தை திருப்பித் தர மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் பயணிகளுக்கு சுமார் 610 கோடி ரூபாய் வரை திருப்பி அளிக்கப்பட்டிருப்பதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இண்டிகோ விமான நிறுவனத்தின் வீழ்ச்சிக்கு அதன் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பஸ் உள்ளிட்ட 8 அதிகாரிகளே காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள இண்டிகோ விமானிகள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்திருக்கும் நிலையில் குளறுபடி தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விளக்கமளிப்பதற்கான கெடுவை இன்று மாலை 6 மணி வரை விமான போக்குவரத்து இயக்ககம் நீட்டித்துள்ளது. நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்த வழக்கில் நடிகர் திலீப் உள்ளிட்டோர் மீது எர்ணாகுளம் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. சம்பவம் நடந்து 8 ஆண்டுகளுக்கு பின் தீர்ப்பு வழங்கப்படும் நிலையில் வழக்கு கடந்து வந்த பாதை என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மலையாளம், தெலுங்கு, தமிழ் திரையுலகில் நடித்துக் கொண்டிருந்த பிரபல நடிகையை கேரளாவில் காரில் கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவம் கேரளாவை மட்டுமல்ல நாட்டையே உலுக்கியது. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இரவில் அந்த நடிகை திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது காரை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் சென்ற ஒரு கும்பல் நடிகையின் காரின் பின்புறத்தில் மோதியுள்ளது. இதனால் காரை நிறுத்தி இருதரப்பும் வாக்குவாதம் செய்தபோது வலுக்கட்டாயமாக நடிகையின் காருக்குள் அந்த கும்பல் நுழைந்தது. அந்த கும்பலை வழிநடத்திய பல்சர் சுனில் நடிகையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதுடன் பின் நாட்களில் மிரட்டுவதற்காக அதை செல்போனில் வீடியோ பதிவு செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இப்படி திருச்சூர் எர்ணாகுளம் தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் காரில் சுமார் 2 மணி நேரத்திற்கு அந்த நடிகை கும்பலிடம் சிக்கி தவித்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வன்கொடுமையை அரங்கேற்றிய அந்த கும்பல் இறுதியாக இயக்குனர் ஒருவரின் வீட்டின் முன்பு நடிகையை இறக்கிவிட்டு தப்பியது. தனக்கு நடந்த துன்புறுத்தல் குறித்து அந்த நடிகை தைரியமாக காவல்துறையில் புகார் அளித்தார். இதனையடுத்து அந்த நடிகையின் முன்னாள் ஓட்டுநரான பல்சர் சுனில் உள்ளிட்ட சிலரை கைது செய்து விசாரித்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்தவாறு மலையாள நடிகர் திலீப்புக்கு பல்சர் சுனில் எழுதியதாக ஒரு கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கை முழுவதுமாக வேறு திசைக்கு திருப்பிய அந்த கடிதத்தால் மலையாள திரையுலகமே அதிர்ந்தது. இதன் பின்னர் நடிகைக்கு நிகழ்ந்த பாலியல் துன்புறுத்தலில் நடிகர் திலீப்புக்கு தொடர்பு இருப்பதாக மலையாள நடிகைகள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் முறையிட்டனர். இதனையடுத்து வழக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு மாற்றப்பட்டது. நடிகர் திலீப், இயக்குனர் நாதிர்ஷா ஆகியோரிடம் விசாரணை நடத்திய எஸ்ஐடி 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடிகர் திலீப்பை கைது செய்தது. நடிகர் திலீப்புக்கு எதிராக மலையாள திரையுலகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்ததால் அவர் வகித்த மலையாள திரைப்பட சங்க பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஏறத்தாழ 85 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு நடிகர் திலீப் ஜாமீனில் வெளிவந்தார். எனினும் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது.
இதனையடுத்து நீதிபதி ஹனி வர்கீஸை வழக்கின் தனி நீதிபதியாக நியமித்து கேரள அரசு உத்தரவிட்டது. இந்த வழக்கில் நடிகர் திலீப்பை 8வது குற்றவாளியாக சேர்த்துள்ள எஸ்ஐடி புதிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக கைதான விஷ்ணு உள்ளிட்ட இருவர் அரசு தரப்பு சாட்சிகளாக மாறி வாக்குமூலம் அளித்தனர். ஏறத்தாழ 8 ஆண்டுகள் நீடித்த வழக்கு விசாரணை கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவு பெற்றது. இந்நிலையில் திலீப் உள்ளிட்ட 10 பேர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கில் இறுதி தீர்ப்பை எர்ணாகுளம் முதன்மை நீதிமன்ற நீதிபதி ஹனி வர்கீஸ் இன்று வெளியிடுகிறார். வழக்கின் தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களின் சிவகோஷங்கள் முழங்க குடமுடுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கு உரியதாக போற்றப்படும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. ராஜகோபுரம், 1000 கால் மண்டபம் என அனைத்து பகுதிகளும் புனரமைக்கப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுடுக்கு விழா நடைபெற்றது. அதிகாலை 5:45 மணிக்கு மேல் காஞ்சி சங்கராச்சாரியார் முன்னிலையில் ராஜகோபுரம் மற்றும் சுவாமி சன்னதிகளில் உள்ள கலசத்தில் புனித நீர் தெளித்து குடமுடுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் செய்தனர். மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருந்த 40க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இசைக்கருவிகளுடன் திருமுறை பாராயணம் பாடினர். குடமுழுக்கு விழாவை ஒட்டி கோயில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி முதல் கடும் குளிர் நிலவ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த வாரம் பரவலாக கனமழை பெய்து வந்தது. புயல் வலுவிழந்து கரையை கடந்த பின் மழை ஓய்ந்தது. அதன் பின் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் வரும் 12ஆம் தேதி வாக்கில் வறண்ட காற்று வீசலாம் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மத்திய பிரதேசம் உள்ளிட்ட நாட்டின் மத்திய மாநிலங்களில் குளிர் அலை போன்ற நிலை காணப்படும் என்றும் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் இதன் தாக்கம் இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பெங்களூரு, ஓசூர் நகரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக குறையலாம் என்றும், உதகை, கொடைக்கானலில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் பதிவாகலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வேலூர், திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் வறண்ட மற்றும் குளிரான வானிலை நிலவலாம் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். சென்னையில் நடப்பாண்டிற்கான கனமழை முடிந்துவிட்டதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடு அணையில் நேற்று விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் இதமான சூழல் நிலவியதோடு விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. கழுகுமலை, கயத்தாறு, விளாத்திக்குளம், எட்டயாபுரம், நாலாட்டின் புதூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கே வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சென்னையில் நடப்பு ஆண்டிற்கான கனமழை முடிந்துவிட்டதாகவும் வருகிற 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் சென்னையில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். தற்போதைக்கு புயலுக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளதாகவும் கூறினார். விடுமுறை தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நிறைவடைந்து 5 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பொது தரிசன வரிசையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையாரை வழிபட்டனர். 50 ரூபாய் சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனா இது மாதிரி கூட்டம் நாங்க எங்கேயுமே பார்த்ததில்ல. 8 மணி நேரம் அந்த லைன்ல நின்று நாங்க சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம். லைன்ல போகும்போதெல்லாம் எல்லாரும் மயக்கப்பட்டு விழுந்தோம். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே மயக்கப்பட்டு விழுந்தாங்க. ப்ராப்பரா எந்த அரேஞ்சுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கல. வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு, ஆனா ப்ராப்பரா எந்த ஒரு ஒர்க்கும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணல. இவ்வளோ 8.5 மணி நேரம் நாங்க நின்று சாமியை பார்க்க போனா சார், ஒரு செகண்ட் எங்களை சாமியை பார்க்க விடல சார்.
முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காவடி எடுத்தும் தீர்த்த குடங்களை சுமந்தபடியும் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். திருத்தணியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் திருத்தணிக்கு வந்ததால் மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரையில் நடைபெற்ற TN ரைசிங் மாநாட்டில் 56,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் 36,660 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ரிலையன்ஸ் நிறுவனம் தென் மாவட்டங்களில் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உயிரி எரிசக்தி துறையில் 11,760 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஹூண்டாய் நிறுவனம் தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்கும், பீஹாய் குழுமம் மதுரையில் தோல் அல்லாத காலணி உற்பத்தி ஆலை அமைப்பதற்கும் ஒப்பந்தம் செய்தது. SFO டெக்னாலஜிஸ் நிறுவனம் தேனியில் மின்னணு உப பாகங்கள் உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இவை தவிர சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறையில் 4,706 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 1,100 கோடி ரூபாய் மதிப்பில் 45 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த மாநாட்டின் போது 278 ஏக்கர் பரப்பளவில் அமையவிருக்கும் மேலூர் சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மதுரை மாஸ்டர் பிளான் 2044 மற்றும் தமிழ்நாடு பொம்மைகள் உற்பத்தி கொள்கை 2025 ஆகியவற்றையும் வெளியிட்டார். திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களிடையே படிப்புக்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்களிடையேயான மோதலில் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு, சீர்காழியில் இடைத்தராசால் காய்கறி கடைக்காரர் அடித்து கொலை, தென்காசியில் சொத்து தகராறில் விவசாயி வெட்டி படுகொலை, சேலம் தோப்பூரில் தலை துண்டித்து கொல்லப்பட்ட இளைஞரின் தலையை தேடும் காவல்துறையினர் என தொடர்ச்சியாக வரும் செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றிருப்பதையே இந்த செய்திகள் உணர்த்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, பள்ளி மாணவர்களிடையே படிப்பு வளர்வதற்கு பதிலாக வன்முறை போக்குதான் அதிகரித்து வருவதாகவும் சாடியுள்ளார். விவசாயி, வியாபாரி, பெண், இளைஞர் என யாருக்குமே பகல் இரவென எந்த நேரத்திலும் துளிகூட பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் தான் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சீர்கெட்டுள்ளதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, ஆட்சியில் இருக்கப் போகும் 4 மாதங்களிலாவது சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரத்தில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் 150 சவரன் நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. RS மங்கலம் அடுத்த கீழக்கோட்டையைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவர் மருத்துவ சிகிச்சைக்காக வீட்டை பூட்டிவிட்டு தனது குடும்பத்துடன் மதுரைக்கு சென்றார். அப்போது பூட்டை உடைத்து வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 150 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மூப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் 4 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே நாட்டு நாய்களுக்காக நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தின் காட்சிகள்தான் இவை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வள்ளியூர் அருகே அணைக்கரை கிராமத்தில் நாய் கண்காட்சி மற்றும் நாய்கள் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாய்கள் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்தார். இதில் மதுரை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டு நாய்கள் பங்கேற்றன. முயல் பொம்மையை இலக்காக வைத்து இலக்கை நோக்கி நாய்கள் சீறி பாய்ந்தன. இந்த போட்டியை அணைக்கரை மட்டுமின்றி சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மதுபான கூடத்தை அகற்ற கோரி தவிகவினர் நடத்திய போராட்டத்தில் காவலரின் கையை தொண்டர் ஒருவர் கடித்த காட்சிதான் இது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தக்காளி மண்டிக்கு எதிராக புதிதாக தனியார் சொகுசு மதுபான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாவதாக கூறி மதுபான கூடத்தை அகற்ற வலியுறுத்தி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்திய நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
அப்போது காவலரின் கையை தவிக தொண்டர் ஒருவர் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தவிக தொண்டர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து முதல் முறையாக விஜய் பொதுவெளியில் பங்கேற்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி உப்பளம் துறைமுக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள காவல்துறை தாவேகா கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் தாவேகா வழங்கிய QR கோட் அடங்கிய பாஸ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் வரக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள காவல்துறை தாவேகா கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் புதுச்சேரியில் இருப்பவர்களுக்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் கூறியுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அண்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்நிலையில் பாண்டி மெரினா மைதானத்திற்கு பின்புறம் பழைய துறைமுக பகுதி என 3 இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகளை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 5 லட்சம் பேர் ஒன்று கூடி பகவத்கீதையை வாசிக்கும் நிகழ்வில் தீப தூப ஆராதனை நடைபெற்ற காட்சிகளே இவை. கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பரேட் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சனாதன சன்ஸ்கிருதி சன்சத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சாதுக்கள் பங்கேற்றனர். அப்போது மேள தாளங்கள் முழங்க ஆராதனை நடத்தப்பட்டது. நாட்டு மக்களின் அனைவரின் நலனுக்காகவும் கீதையின் மகிமையை பறைசாற்றும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கரைக்கையூர் மலை கிராமத்தில் தேன்குட்டை ருசிக்க மரத்தின் மீது ஏறிய கரடி கால் இடறி பாறைகளுக்கு இடையே விழுந்து சிக்கி தவித்தது. தீயணைப்பு மீட்பு படையினர் உதவியுடன் கால்நடை மருத்துவர் மயக்க ஊசி செலுத்திய பிறகு வனத்துறையினர் கரடியை மீட்டனர். மயக்கம் தெளிந்த பின்னர் கரடி வனப்பகுதிக்குள் சென்றது. கோயம்புத்தூரில் திருமண விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் சந்தித்து பேசிக் கொண்டது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. அண்மையில் டெல்லி சென்ற OPS மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியதாக தெரிவித்தார். அதன் மறுநாள் அண்ணாமலை டெல்லி சென்று திரும்பினார். இந்நிலையில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் OPS-ஐ இழுக்க அச்சாரமா என்ற எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் மூலவர் சன்னதியில் உள்ள சோமாஸ்கந்தர் சிலைக்கு பக்தர் ஒருவர் வெள்ளிக்கவசத்தை நன்கொடையாக வழங்கினார். 10.5 கிலோ எடையிலான வெள்ளிக்கவசம் கச்சபேஸ்வரர் கோவிலிலிருந்து மேளதானம் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சந்தைகளில் 1 கிலோ அவரைக்காய் 100 ரூபாய்க்கு விற்பனையானது. நரசிபுரம், விராலியூர், தேவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரைக்காய் அதிகளவில் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தொடர் மழை, பனிமூட்டம் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வரத்து குறைந்ததால் சந்தையில் அவரைக்காய் விலை 100 ரூபாய்க்கு மேல் ஏலம் எடுக்கப்பட்டதால் விவசாயிகள் ஆறுதல் அடைந்தனர். சென்னையில் நேற்று வரை 49,347 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. செல்லப்பிராணிகள் வளர்ப்பினை நெறிமுறைப்படுத்தும் விதமாக உரிமை பதிவு செய்தல், தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப் பொருத்துதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று மட்டும் 7 மையங்களில் 956 செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்தி மைக்ரோசிப் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 90,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பின்னாகரம் அருகே சவுளு முனியப்பன் கோவில் பகுதியில் இளைஞர்கள் இணைந்து சொந்த செலவில் ஊரில் மின்விளக்குகளை நிறுவினர். சின்னத்தோப்பு பகுதியில் செல்லும் சாலையில் ஆங்காங்கே வளைவுகள் இருப்பதாகவும் மரங்கள் அடர்ந்து காணப்படுவதாலும் இரவு நேரங்களில் செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்து வந்தனர். தெருவிளக்கு வசதி கோரி பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்ததால் இளைஞர்கள் நிதி திரட்டி 3 இடங்களில் தெருவிளக்கை பொருத்தியுள்ளனர்.
தருமபுரி நகரில் நேதாஜி பைபாஸ் சாலையில் கால்நடைகள் கூட்டமாக உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின. போக்குவரத்து மிகுந்த சாலையின் நடுவில் மாடுகள், நாய்கள் செல்வதால் போக்குவரத்து நெரிசலாகி விபத்துகளும் ஏற்படுகின்றன. கால்நடைகளை சாலையின் நடுப்பகுதிக்கு வரவிடாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த குரம்பேட்டை ஜெம்ஸ் புதுவாழ்வு பேராலயத்திலிருந்து கிறிஸ்துவ கல்லூரி வரை 5 கிலோமீட்டர் தூரம் கிறிஸ்துமஸ் விழா பேரணி நடைபெற்றது. பெரியவர்கள், சிறியவர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி பேரணியாக சென்றனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே ஆயந்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த தலைமை காவலர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காணை காவல் நிலையத்தில் தலைமை காவலராக உள்ள சுந்தரமூர்த்தி என்பவர் ஆயந்தூர் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு சென்றுவிட்டு வந்து தேநீர் கடை வாசலில் வண்டியை நிறுத்த முயன்றார். அப்போது திடீரென மயங்கி விழுந்தார். முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு சுந்தரமூர்த்தி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே கடலில் தவறி விழுந்த மீனவரை தேடும் பணி 2வது நாளாக தொடர்ந்தது. தங்கச்சிமடம் கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கிய கிங் என்பவர் கிங்சன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்ததாக தெரிகிறது. கடலில் ஆரோக்கிய கிங் விழுந்து 2 நாட்கள் கடந்த நிலையில் அவரை தேடும் பணியில் மீன்வளத்துறை, கடலோர காவல்படை மற்றும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த புலியூர் கண்டிகை கிராமத்தில் மழை நின்று 3 நாட்கள் கடந்தும் குடியிருப்புகளை விட்டு அகலாத வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தித்வா புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் புலியூர் கண்டிகை ஏரி நிரம்பி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழை நீருடன் சிப்காட் கழிவுநீர் கலந்ததால் நோய் பரவும் அபாயம் நிலவுவதாகவும் இதுகுறித்து முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை எனவும் மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சென்னையில் நடைபெறும் ஊரக வளர்ச்சித்துறை காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள மணப்பாறையிலிருந்து புறப்பட்டவர்களை போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தினர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பனகல் மாளிகையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க 3 பேருந்துகளில் 150க்கும் மேற்பட்டோர் புறப்பட்ட நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மணப்பாறை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அடைத்தனர். இருப்பினும் அலுவலக வளாகத்தில் ஊழியர்கள் கண்டன கோஷம் எழுப்பினர். திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள ஆவின் பாலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீப்பற்றியதா அல்லது எரிவாயு கசிந்து தீப்பற்றியதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரம் போட்டியில் 3 தங்கப்பதக்கங்களை தட்டி தூக்கி தாய்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் தமிழ்நாட்டின் தங்க மகள் கீர்த்தனா. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் 21 வயதான இளம் கேரம் வீராங்கனை கீர்த்தனா. வீட்டின் பொருளாதாரத்தின் ஆணிவேராக இருந்த கீர்த்தனாவின் தந்தை கடந்த 2017ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அப்போது முதல் வீட்டு வேலை செய்து 2 மகன்களையும் 1 மகளையும் வளர்த்து வருகிறார் கீர்த்தனாவின் தாய் இந்திராணி. ஒழுகும் வீட்டில் ஏழ்மையின் பிடியில் சிக்கித் தவித்தாலும் கேரம் விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் தனது மகளின் கனவை நிறைவேற்ற பக்கபலமாக இருந்து வருகிறார் தாய் இந்திராணி. அவ கேரம்னா உசுறு. அவளுக்கு காலையில 6 மணிக்கு எழுந்து கேரம் போர்டுக்கு ஓடுருவா. அவங்க அப்பா சின்னதுல இருந்தே உற்சாகப்படுத்தினாரு. அவங்க அப்பாவால் தான் அவ இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. கேரம் போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் பதக்கம் வென்ற மகளின் சாதனைகளை பூரிப்போடு நியூஸ் 18 எடுத்துரைத்தார் இந்திராணி. நிறைய வின் பண்ணியிருக்கா. என் வீட்டில் ஒரு 50 கப்புக்கு மேல இருக்கும். சர்டிஃபிகேட், மெடல், நேஷனல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்கா. அப்புறம் டெல்லிக்கு போனா சிங்கிள்ஸ், டபுள்ஸ், குரூப் 3லயுமே வின் பண்ணிட்டு 3 கப்பு வாங்கி வந்தா. முழுகும் வீடு என்பதால் மகள் வென்ற கோப்பைகளையும் பதக்கங்களையும் மழையில் நனையாதபடி பாதுகாத்தும் வைத்துள்ளார். காயின்களை அடித்து சிதறடிப்பது போல தன் முன்பு இருந்த அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து மாலத்தீவில் நடைபெற்ற கேரம் உலக சாம்பியன் போட்டிக்கு தேர்வானார் கீர்த்தனா. தடைகளை தாண்டி சாதனைகள் பல படைத்த அவருக்கு
பொருளாதார மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தது. மகளை எப்படி மாலத்தீவு அனுப்பி வைப்பது என செய்வதறியாது தவித்த அவரது தாய்க்கு கரம் கொடுத்தது தமிழ்நாடு அரசு. என்ன பண்றது ஏது பண்றது, நம்மளுக்கு வசதி இல்லையே, பணம் இவ்வளவு ஒரு 1.5 லட்சம் செலவாகும் அப்படின்றாங்களே, நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு அது முதலமைச்சர் ஐயா அதுக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணாரு, எங்களை வர வச்சு எங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கினாங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திருவொற்றியூர் எம்எல்ஏ சங்கர் உள்ளிட்டோரின் உதவியுடன் மாலத்தீவு பறந்த கீர்த்தனா சர்வதேச கேரம் போட்டியில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் குழு பிரிவு என 3லும் தங்கப் பதக்கங்களை தட்டி தூக்கினார். சென்னை வந்த கீர்த்தனா உள்ளிட்ட வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா கோசம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கோசம் விளையாடுறது. அதே மாதிரி எங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. உதயநிதி சார் என்கரேஜ் பண்ணாரு. அவர் வின் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாரு. அவர் கோசமே அவர் கொடுத்த என்கரேஜ்ல நான் போயிட்டு இந்தியா கோசம் ரொம்ப வின் பண்ணிட்டு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை, அதே மாதிரி எங்க வீட்டுல படுக்க வசதி இல்ல, வீடு கட்டி தரும் மாதிரி தாழ்மையோடு. தங்கப்பதக்க கனவை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு அரசு தனது விருப்பத்தையும் நிறைவேற்றும் என்பது கீர்த்தனாவின் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக உள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் காகமும் பெருச்சாலியும் நட்பு பாராட்டும் வீடியோ காண்போரை வியக்க வைத்துள்ளது. ஏரிச்சாலை பகுதியில் பெருச்சாலியை காகம் விரட்டுவதும், அதற்கு பயந்து மின்கம்பத்தின் அடியில் தஞ்சமடைந்த பெருச்சாலி சிறிது நேரத்தில் காகத்தை விரட்டுவதுமாக இருந்தது காண்போரை ரசிக்க செய்தது. மாவட்டத்தில் கத்திரிக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதால் அறுவடை கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆண்டிப்பட்டி, வீரபாண்டி, உப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் கத்திரிக்காய் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. தற்போது இது கிலோ 15 ரூபாயாக சரிந்துள்ளது. இந்த மாசத்திலேயே இவ்வளவு விலை வீழ்ச்சியா இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? சம்சாரினால என்ன செய்ய முடியும்? எதுவுமே லாபம்ன்றது எதுவும் இருக்காது. ஏக்கருக்கு 60-70 ரூபா வரைக்கும் செலவாயிடும். விலை ஒரு 20க்கு மேலேயாவது விற்கணும். 20 to 30 விற்றாலே போதும். நீலகிரி தப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள யானை தனது இரும்புச் சங்கிலியை தகர்க்க எடுக்கும் முயற்சிகள் காண்போரை ரசிக்கச் செய்கிறது. முகாமில் உள்ள உதயன் என்கிற யானைக்கு தற்போது மதம் பிடிக்கும் பருவம் என்பதால் அதனை தனிமைப்படுத்தி பாகன்கள் பராமரித்து வரும் நிலையில் அணிவிக்கப்பட்ட சங்கிலியை தகர்க்க உதயன் யானை எடுக்கும் முயற்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் படம் பிடித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குளத்தில் மீன்பிடி வலையில் முதலை சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆடூர் கிராமத்தில் இளைஞர்கள் சிலர் குளத்தில் இறங்கி மீன்பிடி வலை மூலமாக மீன்பிடித்தனர். அப்போது வலையில் 5 அடி நீளமுள்ள குட்டி முதலை சிக்கியதால் அச்சமடைந்தனர். உடனே முதலையை கட்டி வைத்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட முதலை வக்கிரமாரி ஏரியில் விடப்பட்டது. இந்த நிலையில் ஆடூர் கிராம குளத்தில் பெரிய முதலை இருப்பதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். பாமக சார்பில் மகளிர் உரிமை மீட்பு பயண நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சௌமியா அன்புமணி போக்சோ நீதிமன்றங்களை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 7000 கேஸுக்கு கிட்டத்தட்ட 50 கோர்ட்டாவது இந்த மகளிர் நீதிமன்றங்கள், போக்சோ நீதிமன்றங்கள் இருக்கணுமா? ஆனா 20 நீதிமன்றங்கள் தான் இருக்கு. அப்ப எப்படி கேஸ தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்குமா வேணாமா? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியில் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். அங்குள்ள பூங்காவில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் கோதை ஆற்றில் பராமரிப்பு பணிகள் முடிந்து 6 மாதங்களுக்கு பின் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர்.
நாட்டிலேயே முதல் முறையாக எஸ்ஐஆர் படிவத்தில் தவறாக தகவல்களை அளித்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராம்பூர் அடுத்த ஜுவாலா நகரைச் சேர்ந்த நூர்ஜஹான் என்பவர் வெளிநாட்டில் வசிக்கும் தனது 2 மகன்கள் குறித்து போலியான தகவல்களை எஸ்ஐஆர் படிவத்தில் குறிப்பிட்டதாக தெரிகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கள ஆய்வில் உண்மை தெரியவர நூர்ஜஹான் அவரது 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த ஈச்சங்காடு பகுதியில் மது அருந்திவிட்டு புறநகர் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்றனர். தாம்பரத்திலிருந்து திருவான்மியூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஓட்டுநர் குமார் மது அருந்திவிட்டு பயணிகளிடம் தரக்குறைவாக பேசி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பயணிகள் அளித்த புகாரில் ஓட்டுநர் குமாரை மேடவாக்கம் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள சித்திரைச்சாவடி அணையை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து வரும் நீர் சின்னாறு மற்றும் தொய்யலாறு வழியாக சித்திரைச்சாவடி அணையை சென்றடையும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன் கீழ் சித்திரைச்சாவடி அணை தனியார் அமைப்பு மூலம் தூர்வாரப்பட்டதாக தெரிகிறது. இதனால் 7 வாய்க்கால் சித்திரைச்சாவடி பகுதிக்கு வரும் தண்ணீர் தடைபடுவதால் அந்த பகுதிகளையும் தூர்வார வேண்டுமென விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே நிலத்தகராறில் மூதாட்டி குடியிருந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிய கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நடுத்தேரி பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி கனகம் தம்பதியின் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஜோசப் கமலம் மனோஜ் கமலம் உரிமை கொண்டாடுவதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் ஆட்களுடன் வந்த மனோஜ் கமலம் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கியதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் உள்ள நிலையில் உதகையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்மையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் உதகை தொகுதி வேட்பாளராக கார்த்திக் என்பவரை அறிவித்தார். இதனையடுத்து உதகை நாடுகாணி பஜார் பகுதியில் ஆதரவாளர்களுடன் கார்த்திக் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.